தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தென்கொரியாவில் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி காலை விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் 170க்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஜேஜூ ஏர் விமானம் தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து வெளியேறி சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. தாய்லாந்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த விமானத்தில் 181 பேர் இருந்தனர். அவர்களில் 179 பேர் இறந்துள்ளனர். அதே நேரத்தில் 2 பயணிகள் விமானத்தின் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டனர். விமானம் குறித்து இதுக்கான விபத்து குறித்து காரணம் அதிகாரிகளின் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. பறவைகள் விமானம் மீது மோதியிருக்கலாம் அல்லது மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தீயணைப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனினும் இந்த விபத்து பல்வேறு காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 7C-2216 என்ற விமானம் கொரியாவின் மிகவும் பிரபல்யமான பட்ஜெட் விமான நிறுவனமான ஜேஜூ ஏர் மூலம் இயக்கப்படும் போயிங் 737-800 ரக விமானமாகும். விமானம் உள்ளூர் நேரப்படி சுமார் 9 மணிக்கு முவான் விமான நிலையத்தை வந்தடைந்தது. தென்கொரிய போக்குவரத்து அதிகாரி ஒருவர் கூற்றுப்படி விமானம் தரையிறங்க முயற்சித்தது. ஆனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் பறவைகள் விமானத்தில் மோதுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற எச்சரிக்கை வழங்கியதை தொடர்ந்து அந்த முயற்சியை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சுமார் 2 நிமிடங்களுக்கு பிறகு விமானி மெடே ஒரு அவசரகால செயல்முறை வார்த்தை அறிவித்தார் மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் விமானத்தை எதிர் திசையிலிருந்து தரையிறக்க அனுமதி அளித்ததாக அதிகாரி கூறினார். விமானம் அதன் சக்கரங்கள் அல்லது வேறு எந்த தரையிறங்கும் கியரையும் பயன்படுத்தாமல் ஓடுதளத்தின் தரையை தொடுவதைப் போல் ஒரு காணொளி வெளியாகியிருக்குது. ஓடுபாதையில் சறுக்கியவாறு செல்லும் அந்த விமானம் சுவரில் மோதி தீப்பிடித்து எரிவதையும் அதில் காண முடிகிறது. தென்கொரிய செய்தி நிறுவனமான ஜான் காப்பிடம் ஒரு பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதை தொடர்ந்து தொடர் வெடிப்புகளின் சத்தம் கேட்டதாகவும் சொல்லியிருந்தார். சம்பவம் இடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட அந்த காணொளிகளில் வானை நோக்கி எழும்பும் புகை மூடத்தோடு விமானம் எரிவதை காண முடிந்தது. அதைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்திருந்தனர். முவான் தீயணைப்பு துறையினர் தலைவரான லிஜி ஜாங் கியூன் ஊடகங்களிடம் பேசிய போது விமானத்தின் வால் பகுதியை அடையாளம் காண முடிந்தது. ஆனால் விமானத்தின் மற்ற பகுதிகள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தன என்று கூறினார். பறவைகள் மோதியதும் மோசமான வானிலையும் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாக அவர் சொல்லியிருந்தார். விமானத்திலிருந்து அதன் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த கருப்பு பெட்டி சேதமடைந்துள்ளதாக ஜான் கப் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. உள்ளூர் ஊடக முகாமையின் செய்தியின்படி விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் தனது உறவினருக்கு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியுள்ளார். அதில் விமானத்தின் இருக்கைகளில் ஒரு பறவை சிக்கிக் கொண்டிருப்பது விமானம் தரையிறங்க முடியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் உண்மையில் விமானத்தின் மீது பறவைகள் ஏதேனும் மோதியதா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ஜேஜூ ஏர் நிர்வாகத்தின் தலைவர் இந்த விபத்துக்கு பின்னால் விமானத்தின் பராமரிப்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியதாக ஜான் கெப் தெரிவித்துள்ளது. விமானத்தின் தலைமை விமானி 2019ஆம் ஆண்டு முதல் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். 6800 மணி நேரத்துக்கும் அதிகமான விமான அனுபவம் பெற்றவர் என்று தென்கொரிய போக்குவரத்து துறை சொல்லுகிறது. இந்த விமான போக்குவரத்து நிபுணரும் ஏர்லைன்ஸ் செய்தியினுடைய ஆசிரியருமான ஜெப்ரி தமாஸ் தென்கொரியாவின் அதன் விமான நிறுவனங்களுக்கு விமான தொழில்துறையின் நடைமுறைகளை சிறப்பாக பின்பற்றுவதற்கு பெயர் போனவை. அந்த விமானம் மற்றும் விமான நிறுவனம் இரண்டுமே கடந்த காலங்களில் சிறந்த மற்றும் பாதுகாப்பான பயணங்களை வழங்கியுள்ளன என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த துயரமான சம்பவம் குறித்த பல விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் விமானத்தில் பறவைகள் மோதுவதனால் ஏற்படும் விபத்து சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
வானில் பறக்கும் பறவைகளும் அதாவது வானில் பறக்குகின்ற இந்த விமானமும் பறவையும் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் மிகவும் பொதுவானவை. 2022 பிரிட்டனில் 1400க்கும் மேற்பட்ட இத்தகைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அவற்றில் 100 மட்டுமே விமானத்தை பாதித்ததாக சிவில் விமான பாதுகாப்பு ஆணையகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதில் மிகவும் பிரபல்யமான சம்பவம் 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவின் எபஸ் விமானம் ஒன்றின் மீது பறவைகள் மோதியதில் அது நியூயார்க்கின் ஹட்சன் ஆற்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதில் இருந்த 155 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். ஆஸ்திரேலியாவின் மத்திய குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஏவியேஷன் துறை பேராசிரியர் டாக்டர் ரூட்ரி இணையதளத்துக்கு எழுதிய அந்த கட்டுரையில் போயிங் விமானங்களில் டர்போவன் இயந்திரங்கள் உள்ளன, அவை பறவைகள் மோதுவதால் கடுமையாக சேதமடையக்கூடும் என்று சொல்லியிருந்தார். அதிகாலை அல்லது சூரிய அஸ்மனத்தின் போது பறவைகள் அதிக சுறுசுறுப்புடன் பறக்கும். அத்தகைய சமயங்களில் விழிப்புடன் இருக்க விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக சொல்லியிருந்தார். ஆனால் சில விமான போக்குவரத்து நிபுணர்கள் பறவைகள் மோதியதால் முவான் விமான நிலையத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமா என கேள்வி எழுப்புகின்றனர். பொதுவாக பறவைகள் மோதுவதால் மட்டுமே ஒரு விபத்து, அதாவது விமானம் தனது கட்டுப்பாட்டை முழுமையாக இழக்காது என்று தாம்ஸ் ராய்ட்டர்ஸிடம் கூறியிருக்கிறார். ராய்ட்டர்ஸ் செய்தி முகாமையிடம் பேசிய ஆஸ்திரேலிய விமான பாதுகாப்பு நிபுணர், பறவைகள் மோதுவதால லேண்டிங் கியர் செயல்படாமல் போவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். விமானத்தில் 175 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். பயணிகளில் 2 தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், மற்ற இந்தியவர்கள் எல்லோரும் தென்கொரியர்கள் என்று நம்பப்படுகிறது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் பலர் தாய்லாந்தின் கிறிஸ்துமஸ் விடுமுறையை கழித்துவிட்டு திரும்பி வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை 179 இருக்கிறது. தென்கொரிய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்து இது. விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் 4 பணியாளர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகாரிகள் இதுவரை குறைந்தது 88 உடல்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களில் 5 பேர் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். பயணிகளில் மிகவும் இளையவர் ஒரு 3 வயது ஆண் குழந்தை மற்றும் மூத்தவர் ஒரு 78 வயது முதியவர் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். விமான பணியாளர் குழுவில் இருந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த விபத்தில் உயிர் தப்பினர். விபத்துக்கு பிறகு விமானத்தின் வாழ்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர் என்று தென்கொரியாவின் தேசிய தீயணைப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. மீட்பு பணிகளின் ஒரு பகுதியாக 490 தீயணைப்பு ஊழியர்கள் மற்றும் 455 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஓடுபாதையை சுற்றியுள்ள பகுதியில் விமானத்தின் பாகங்கள் மற்றும் அதில் பயணித்தவர்களின் உடல்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தென்கொரியாவின் இடைக்கால அதிபர் ஷோங் ஷாங் மோக் முவானிலிருந்து ஒரு சிறப்பு பேரழிவு மண்டலத்தை அறிவித்திருந்தார். முவான் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் நம்பிக்கையில் விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர். விமான நிலைய அதிகாரிகளுக்கு செஞ்சிலுவை சங்கமும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் தனிப்பட்ட முறையில் துக்கம் அனுசரிப்பதற்காக விமான நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கூடாரங்களை அமைத்துள்ளன. அழுகை சத்தம் விமான நிலைய டெர்மினல் முழுவதும் எதிரொலித்தது. உடல்களை அடையாளங்காண எவ்வளவு நேரம் ஆகுமோ என்று சிலர் விரக்தி அடைந்துள்ளனர். ஜேஜூ ஏர் நிறுவனம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கு. செய்தியாளர் சந்திப்பில் பேசியவர், தலைமை நிர்வாகி எங்கள் விமான நிறுவனத்தின் வரலாற்றில் விபத்துக்களை ஏற்பட்டது இல்லை என்று கூறினார். 2005ஆம் ஆண்டில் தொடக்கப்பட்டதிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்ததுதான் அது ஒரே அபாயகரமான விபத்து என்று சொல்லியிருந்தார். விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் ஷோய் கூறுகிறார், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பலருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று சொல்லியிருந்தார். தென்கொரியாவில் அடுத்த 7 நாட்களுக்கு தேசிய அளவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த 7 நாட்களுக்கு அரசு அலுவலகங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் அது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாம் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.